ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனல் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்னாக நம்ம பை அண்ட் சேல்ஸ் எங்கே போகலாம் அப்படின்றத பற்றி பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன பார்க்குறேன், எங்கே பை அண்ட் சேல்ஸ் பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பையோ செல்லோ என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸும் அவைலபிளில் இருக்குது. 2999க்கு அவைலபிளில் இருக்குது. லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10,000ல் அவைலபிளில் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெக்கார்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் லைவுக்கும் சேம் டிஸ்கார்டு தான். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் சேம் டிஸ்கார்டு தான் வரும். நீங்கள் கற்றுக்கிற இடம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி அக்டோபர் 15th. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2499ல் வச்சுருக்கேன் வித் டிஸ்கார்ட் சப்போர்ட். ஓகேங்களா? பை அக்டோபர் 15 மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி லைவ் போகணும், லைவ் பை பண்ணணும் அப்படின்னிங்கன்னா ஸோ லைவ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,999 வித் டிஸ்கார்ட் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ பை பண்ணணுன்னா இன்றைக்கி அக்டோபர் 15 இன்னைக்குள்ளே பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அக்டோபர் 17க்கு ஆஃபர் வந்து கட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு நான் கொடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோ யூரோஎஸ்டி கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து கோல்டு வந்து இந்த ஹையை எடுத்ததுக்கு அப்புறமா என்னால் வீடியோ போட முடியல. ஓகேங்களா? ஸோ அது இப்போ வந்து வீடியோ போட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் இருக்குது. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ கீழே வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் அது என்னால் வீடியோ வந்து வீடியோ வந்து போட முடியல. ஆனால் டிஸ்கார்டில் வந்து அப்டேட் கொடுத்துட்டேன். இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த என்ட்ரி வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஃப்ளிப்பில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா நம்ம வந்து பை போய்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ளிப்பில் என்ன பண்ணிட்டான், வந்து ரியாக்ட் பண்ணிட்டான். ஸோ ஃப்ளிப்புக்குள்ளே இருக்கிற அந்த ரீஃபைன்மெண்ட் 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துனோம். ஸோ நான் என்ன பண்ணேன், 1 மினிட்ல போயிட்டு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு 1 மினிட்ல. ஸோ இந்த லோவை என்ன பண்ணியிருக்கான், பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டான். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே மிட்டிகேஷன் நடந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த ஹைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அங்கே அந்த ஹை எடுக்காமல் இந்த ஹையை வந்து எடுத்துட்டான். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து ஒரு டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி போனேன். எனக்கு வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர். ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரீமில் நம்ம என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரியே எக்ஸ்ட்ரீமில் 15 மினிட்ஸோட டிமாண்ட், 5 மினிட்டோட டிமாண்ட். ஓகேங்களா? 5 மினிட்டோட டிமாண்டு. ஸோ இந்த 5 மினிட்டோட டிமாண்டில் எனக்கு வந்து என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல நியூயார்க் நியூயார்க்கை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு கேரக்டரை ஷிஃப்ட் பண்ணிட்டான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்து சோர்ஸ் கொடுத்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸோட டிமாண்டில் நம்ம என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக 1 மினிட் என்ட்ரி, நான் ப்ளேஸ் பண்ணது வந்து 15 மினிட்ஸ் என்ட்ரி. நான் ப்ளேஸ் பண்ணது 15 மினிட்ஸ் என்ட்ரி டிஸ்கார்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுத்துகிட்டு மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய ஆர்டரை நான் இப்போ பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். டிபி எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி ஆக்சுவலாக இந்த ஹையில் போட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த ஹையில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஹையில் கிடையாது, இந்த ஹையில் வச்சுருக்கேன். இந்த ஹையில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொல்லும் போது இந்த ஹைன்னு சொல்கிறேன்.
மார்க்கெட் வந்து இந்த சப்ளைல ரியாக்ட் பண்ணான்னு வைங்களேன், இந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் குடுத்தான்னா, நான் வந்து இந்த இடத்துல என்னோட ப்ராஃபிட் வந்து கட் பண்ணிருவேன். க்ளோஸ் பண்ணிருவேன். ஓகேங்களா? நான் சொல்லும்போது இங்க சொல்றேன். ஒருவேளை இங்க ரியாக்ட் பண்ணாம மார்க்கெட் மேல போனோம்னா, எனக்கு டிபி ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. ஒரு சின்ன வீடியோ தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க் யூ.